வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இந்த கேரட்டை வச்சு நம்ம கேரட் அல்வா செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்ல அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுட்டு கேரட்டை வதக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கணும். அது பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ கேரட்டை நெய்யில் போடணும். பொடி பொடியாக துருவி வச்சுக்கணும், தேங்காய் திருவுற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல சீவலில் போட்டு சீவிட்டு அதுக்கப்புறமா நான் பொடி பொடியாக்கி விட்டேன். நெய்யில் வதக்கும் போது வாசனை எப்படி வருது பத்தியா? ஏலக்காய் கிழக்காய் ஒன்றும் போடக்கூடாது, நேச்சுரல் ஸ்மெல் வரணும். நல்லாயிருக்கும். வதக்கின உடனே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அடுத்தது இன்னும் பால் ஊற்றி வெந்துச்சுன்னா இன்னும் கம்மியாகும். விட்டு கலர் மாறுது. கலர் மாறும்போது வதக்கினாதான் அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகும். நெய்யில் வதக்கணும் நல்லா. பால் கூட ஊற்ற தேவையில்ல, கோவா போடுறோம். இதெல்லாம் கேரட் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்படி நான் ஊற்றி பார்க்கணும், தண்ணி ஏதாச்சும் இருக்குது அந்த அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. வா, கரெக்டாக இருக்கும். இப்போ தான் பால் ஊற்றணும். இப்போ நம்ம பால் ஊற்றுறப்பா தான் எதுன்னாக்கா, இப்போ இந்த கேரட் நெய்யில் வதங்கி இப்படி நவுத்தி பார்க்கணும். நவுத்தி பார்த்தா இங்கே எதுவும் தண்ணி ஈரம் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. அப்போ அந்த டைமில் பால் ஊற்றணும், ஏன்னா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். கேரட் வதங்கி அந்த வாசனையெல்லாம், கேரட்டோட வாசனை போயிடுச்சு, வெஜிடபிள் வாசனை. இந்த டைமில் நம்ம பால் இதில் ஊற்றணும். எங்களுக்கு பசும்பால் கிடைக்கிறதுனால நாங்கள் பசும்பால் வாங்குகிறோம். அதனால பசும்பால் ஊற்றி செய்யலாம். எவ்வளோ, ஒரு 1/2 லிட்டர் ஊற்றினா போதும். கேரட் வேகிற அளவுக்கு பால். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வேக வைக்கணும். சரி, ஓகே. பால்லாம் எந்த லெவலில் இருக்குதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம். நம்ம நிறைய இழுத்துக்குது பால். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றும். செகண்ட் டைம். செகண்ட் டைம் கொஞ்சம் பால் ஊற்றும். இப்போ கிளறி இப்போ பார்க்கலாம். இந்த சுகர் ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு கோவா போட போகிறோம். பால் கோவா. ஸ்வீட்லெஸ்ஸும் இருக்கும், ஸ்வீட்டும் இருக்கும், எது வேணாலும் போட்டுக்கலாம். 1 கப்பு கோவா சேர்க்கணும். மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மூடி போட்டு மறுபடியும் கொதிக்க வரும். சுகர் போட போகிறோம். இது ஒரு 1/4 கிலோ கப்பு, 1/4 கிலோ அளவுக்கு சுகர். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு. இப்போ கேரட் வந்துருச்சான்னு பார்க்குறோம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா தண்ணி சுண்டி ஜீராலாம் கேரட்டில் ஏறிக்கிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜீரா நல்லா ஊறி ஸ்வீட்டு பதத்துக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம்.